ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2Aவுக்கு வந்து மேத்ஸ் வந்து வேர் டு ஸ்டடி வந்து கேட்டிருந்தீங்க. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கு போடவா ஸ்கூல் புக்கு போடவா வீடியோ அப்படின்னு கேட்டிருந்தேன். டிஎன்பிஎஸ்சிக்கு நியூவாக உள்ளவங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் வேணுங்கிறீங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக உள்ளவங்க வந்து ஆர்எஸ் அகர்வால் வேணும் அப்படிங்கிறீங்க. இது வந்து அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் நியூ புக்கு ஓல்டு புக்கு வீடியோ வந்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கில் வந்து செலக்டிவாக உள்ள கொஸ்டின்ஸு அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் டெஸ்ட்டு கொடுத்துட்றேன். அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு எது டவுட்டாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் திரும்பி கேளுங்க. அந்த கணக்கை வந்து நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு போட்டு வரேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நியூ புக்கு கொடுத்துருங்க. இந்த காலத்தில் வந்து நியூ புக்கு, இந்த காலம் வந்து ஓல்டு புக்கு. இப்போ தனிவெட்டி பார்த்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் நியூ புக்கில் இருக்குது. அதேமாதிரி 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் ஓல்டு புக்கில் இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ வீடியோ கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த நியூ புக்கையும் ஓல்டு புக்கையும் வந்து தொகுத்து வீடியோ கொடுத்துருவேன். அதுக்கான கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் ஸ்கூல் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் பிடிஎஃப்பும் வந்து டெலிகிராம் லிங்கில் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? அடுத்தது கூட்டு வட்டி. கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா நியூ புக்கு 8th செகண்ட் டேர்ம், ஓல்டு புக்கில் வந்து 8th 3rd டேர்மில் இருக்குது. அடுத்தது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மியூசியம் அண்ட் மீகோவா வந்து 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் வந்து நியூ புக்கு 9th 10th இருக்குது. அதே மாதிரி வந்து 6th ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு டேர்ம் 10th இருக்குது ஓல்டு புக்கு. அடுத்தது சதவீதம். இது பார்த்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் நியூ புக்கு, 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் நியூ புக்கில் இருக்குது. அதேமாதிரி ஓல்டு புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் 8th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கும். அடுத்தது லாப நட்ட கணக்குகள் வந்து நியூ புக் வந்து 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம், ஓல்டு புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் 8th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கும். அடுத்தது விகிதம் மற்றும் விகித சமம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம், ஓல்டு புக் வந்து 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்குது. அடுத்தது நேர்மாறல் அண்டு எதிர்மாறல். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு 7th ஃபஸ்ட்டு டேர்ம் 8th 3rd டேர்மில் இருக்குது. அதேமாதிரி ஓல்டு புக்கில் வந்து 7th செகண்ட் டேர்ம் 8th 3rd டேர்மில் இருக்குது. அடுத்து காலம் மற்றும் வேலை. இது பார்த்தீங்கன்னா நியூ புக்கு 8th 3rd டேர்ம், ஓல்டு புக்கு வந்து 8th 3rd டேர்மில் இருக்குது. அடுத்து தொடர் வரிசை, அதாவது வந்து கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசை. இது வந்து 10th நியூ புக்கில் இருக்குது. அடுத்து 10th ஓல்டு புக்கில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பரப்பளவு, அதாவது 2D. இது வந்து 6th 3rd டேர்ம், 7th ஃபஸ்ட்டு டேர்ம், 7th செகண்ட் டேர்ம், 8th ஃபஸ்ட்டு டேர்ம் நியூ புக்கு. அடுத்து ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா 7th செகண்ட் டேர்ம் 3rd டேர்ம், 8th ஃபஸ்ட்டு டேர்ம் ஓல்டு புக்கில் இருக்குது. அடுத்தது கன அளவு 3D வந்து 9th 10th நியூ புக்கில் இருக்குது. அதே மாதிரி 9th 10th ஓல்டு புக்கில் இருக்குது. அடுத்தது வந்து சுருக்குகள். சுருக்குகள் பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கு 9th நியூ புக்கில் இருக்குது. அடுத்து 7th ஃபஸ்ட்டு டேர்ம் 8th ஃபஸ்ட்டு டேர்ம் 10th ஓல்டு புக்கில் இருக்குது. அடுத்து அடுக்குகள். இது வந்து 8th 3rd டேர்ம் நியூ புக்கு 9th நியூ புக்கில் இருக்குது. 7th ஃபஸ்ட்டு டேர்ம் ஓல்டு புக்கு 8th ஃபஸ்ட்டு டேர்ம் ஓல்டு புக்கில் இருக்குது. அடுத்து வர்க்கமூலம் அண்டு கனமூலம். இது வந்து 8th 3rd டேர்ம் நியூ புக்கில் இருக்குது. இது வந்து 8th ஃபஸ்ட்டு டேர்ம் ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகே, இவ்வளோ தான். இந்த இதில் உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா மேத்ஸுக்கு போதும். அதை போக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ப்ளஸ் ஆர்எஸ் அகர்வாலில் ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் மட்டும், அது குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதும். நம்ம வந்து இப்போ ஸ்கூல் புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நான் நியூ புக்கையும் ஓல்டு புக்கையும் தொகுத்து வெயிட்டேஜ் படி வந்து நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து தனிவட்டி கூட்டு வட்டி பார்த்துடலாம். அதுக்கு பிறகு வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்ப்போம். அதுக்கு பிறகு வந்து மென்சுரேஷன் பார்ப்போம். நான் இது பார்த்து முடிக்க உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் ஆர்எஸ் அகர்வாலில் உள்ளதையும் வந்து மெங்கிள் பண்ணி வந்து டெஸ்ட்டு கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு எது டவுட்டாக இருக்கோ அதை கேளுங்க. அந்த கொஸ்டின்ஸை நான் நடத்தி போகிறேன். ஓகேவா? வேறு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.